இதில குடுத்துருக்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்ப அடகு வைக்கிற தேதி அப்படின்னு சொல்லிட்டு 1/1/2024 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். பேங்க் நேம் வந்து எங்க வச்சிருக்கோமோ, அத வந்து எழுதிக்கலாம். இல்ல அடகு கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அத எழுதிக்கலாம். அதுக்கடுத்து எவ்வளோ கிராம் வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 2 பவுன் அதாவது 16 கிராம்னு எழுதியிருக்கேன். என்ன பொருள் வந்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நெறைய அடகு வச்சிருப்பாங்க. வேற வேற இடங்கள்ல வந்து நெறைய அடகு வச்சிருப்பாங்க. ஒரு சில காலத்துல வந்து அது மறந்தே போயிடும். என்ன வச்சிருக்கோம், எங்க எத கொண்டு போய் வச்சோன்றதே மறந்துருவோம். அந்த அளவுக்கு வந்து நெறைய நகைகள் வைக்கிறப்ப இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதனால வந்து நம்ம என்ன பொருள் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப தோடு 1 செட்டு, அப்புறம் செயின் 1, மோதிரம் 3 இந்த மாதிரி வந்து எது வந்து அடகு வச்சிருக்கீங்களோ, அந்த பொருள வந்து என்னென்னன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கோம். இப்ப 60,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இதுக்கு மாத வட்டி இப்ப போய் வைக்கிற இடத்துலயே வந்து கண்டிப்பா கேட்டு வந்துருங்க. மாசம் இந்த நகைக்கான வட்டி என்ன? இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி